ரூபசங்கர் அவர்களோட பென்ட்ரைவ்ல இருந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் நடிகரான ரோபோ சங்கர் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. தொடர்ந்து அவர பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள நம்ம அவரோட இறப்புக்கு அப்புறம் பார்த்து வந்துட்டு இருக்கோம். மேலும் அவங்க வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுட்டு இருக்கு. அந்த வகையில ரோபோ சங்கர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ அவரோட வீட்ட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த சாமி கும்பிட்றதுக்காக ஒதுங்க வைப்பாய்ங்க. அப்படி அவங்க ரூம அதாவது ரோபோ சங்கர் சாரோட ரூம ஒதுங்க வைக்கும்போது, அவரோட பெர்சனல் பென்ட்ரைவ் ஒண்ணு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த ஒரு பென்ட்ரைவ பார்த்தீங்கன்னா, அவங்க லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி, உள்ள என்ன இருக்கு? ஏதாவது இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா? அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி செக் பண்ணும்போது, உள்ளார அவங்க பார்த்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அவங்களுக்கு பயங்கர ஒரு ஷாக்கிங்கையும், அதே நேரம் ஒரு எமோஷனலையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அந்த பென்ட்ரைவ்க்குள்ள ரோபோ சங்கர் அவ்வளோ ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வச்சிருந்திருக்காரு. குறிப்பா ஸ்டார்ட்டிங்ல அவரு அந்த பாடி பில்டிங் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? அப்ப எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், அவரு அந்த ரோபோ மாரி உடம்புல ஈயம் பூசிட்டு இருந்தார் இல்லையா? அப்ப எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ், அது மட்டும் இல்லாம சின்ன திரையில வந்து அவரு ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப எடுக்கப்பட்டது, மேடையிலலாம் போயிட்டு கலந்துக்கிட்டது, அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட நடிகர்கள் கூட எடுத்தது, அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ், பர்சனல் ஃபோட்டோஸ்ன்னு அது எல்லாத்தையுமே செப்பரேட் பண்ணி ஃபோட்டோஸ், வீடியோஸ் வச்சிருந்திருக்காரு. அவங்களோட பொண்ணுக்குன்னு தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருந்திருக்காரு. இப்படி எல்லா விதமான பிக்ஸையுமே பார்த்தீங்கன்னா, அவரு அந்த ஒரு ஃபோல்டர்ல போட்டு அதில பென்ட்ரைவ்ல வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. ஏகப்பட்ட ஃபன்னி மொமெண்ட்ஸ், ஏகப்பட்ட சூப்பரான நினைவுகள் அப்படின்னு அது எல்லாமே இருந்திருக்கு. ரோபோ சங்கர் அவார்ட் வாங்குற ஃபோட்டோஸ்லாம் இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா கதறி எழுதியிருக்காங்க. அண்ட் இவ்வளோ அழகான மெமரீஸ்லாம் இருந்து, இப்போ அவர் கூட நம்ம இல்லையே, சாரி நம்ம கூட அவர் இல்லையே அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அவங்க ஆகியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் தான் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. பார்க்குற எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க லோகா படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்ப அப்படிங்கிற ரூமர்ஸ்க்கு சமீபத்தில துல்கர் சல்மான் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஆன்சர் பண்ணியிருக்காரு. சமீபத்தில மலையாள திரையுலகத்தில வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் லோகா. குறிப்பா இது ஃபீமேல் ஹீரோயின் ரொம்ப லீடா நடிச்சிருந்த ஒரு படம். கிட்டத்தட்ட இந்த படம் 200 கோடிக்கும் மேல வசூல் பண்ணி மலையாள சினிமாவோட நம்பர் 1 திரைப்படமா மாறியிருக்கு. இத்தனைக்கும் லாலேட்டன் அவர்களோட முந்தைய திரைப்படங்களின் வசூல இந்த படம் முறியடிச்சிருக்காமா. மிகப்பெரிய வசூல் வேட்டை நிகழ்த்தியிருக்க லோகா படம் 5 பாகங்களா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு படத்தோட ஓடிடி கூடிய விரைவிலே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் துல்கர் சல்மான் ரூமர்ஸ் எல்லாம் நம்பாதீங்க, படம் ரொம்பவே நல்லபடியா திரையரங்கில இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா லோகா படம் கூடிய சீக்கிரத்துல வரப்போறது கிடையாது. ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் நாங்களே பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காரு. இதன் மூலியமா கண்டிப்பா லோகா 300 கோடி வசூல திரையரங்குல நிகழ்த்தும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.